வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்க ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தையை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? போலாம். முதல் ஆங்கில வார்த்தை வந்து ஆப்பிள். இதுக்கு நிகரான தமிழ் வார்த்தையை லிவ்யா சொல்வாங்க. அரத்திப்பழம். அதாவது ஆப்பிளுக்கான கரெக்டான தமிழ் வார்த்தை அரத்திப்பழம்னு சொல்லுவாங்க. இனிமே வர அ வர நாட்கள்ல நாட்கள்ல இனிமே நம்ம எல்லாரும் இனிமே யூஸ் பண்றப்போ அரத்திப்பழம்னே அரத்திப்பழம்னு சொல்லி பழகலாம். ஓகேவா? அடுத்த ஆங்கில வார்த்தையை நான் கேட்குறேன். ரீசார்ஜ். ரீசார்ஜ்ன்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல மீளூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடிக்கடி நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றோம். எப்பயுமே ரீசார்ஜ்னே சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஸோ இனி தமிழ் வார்த்தையான மீளூட்டம் அப்படின்றத சொல்லி பழகலாம். நான் மீளூட்டம் செய்கிறேன்னு சொல்லி நான் ரீசார்ஜ் செய்கிறேன்னு சொல்றப்போ நான் மீளூட்டம் செய்கிறேன். இந்த மாதிரி சொல்லி சொல்லி அன்றாட வாழ்க்கையில பழகலாம். அடுத்த ஆங்கில வார்த்தை வந்து வைஃபை. வைஃபை. வைஃபை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கிட்ட இருக்க அலைகள் அதை வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால தமிழ் வார்த்தை அதுக்கு அருகலை என்று பெயர். அடுத்த ஆங்கில வார்த்தைக்கு போகலாம். ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்னா நம்ம நெட்டை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ இதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை வந்து பகிரலை. அடுத்த ஆங்கில வார்த்தை வந்து டேட்டாபேஸ். டேட்டா பேஸ். தரவுதளம். டேட்டாக்கு தரவுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தளமாக இருக்கிறதுனால டேட்டா பேஸ், அதுக்காக தரவுதளம் என்று தமிழில் சொல்லுவாங்க. சில நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகளை சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பழகுவோம். நன்றி. நன்றி.